மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அச்சு ஊடகங்களில் வந்திருக்கும் செய்திகளின் பின்புலத்தை ஆராய்வும் பாருங்கள். லோக்சபை துணை சபாநாயகராக அதிமுகவின் தம்பித்துறை தேர்வு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அண்ணா சாலை தமிழ்நாடு. அதென்ன லோக்சபா? அதுதான் மக்களவை. அதாவது நாடாளுமன்றத்தில் மக்களவையும் இருக்கிறது, மாநிலங்களவையும் இருக்கிறது என்பதுதான் நம்ம மக்களுக்கு தமிழில் நாம புரிய வைக்க வேண்டிய விஷயம்னா, இந்த மக்களவையில் துணை சபாநாயகராக நேற்று தம்பித்துறையை தேர்ந்தெடுத்துட்டாங்களே என்ற பொழுது செகண்ட் டேர்ம் அஸ் டெப்டி ஸ்பீக்கர் தம்பித்துறை ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கார் என்று இதுவரை யாருமே இப்படி துணை பேரவைத் தலைவராக இரண்டாவது முறையும் வெற்றி பெற்று தேர்ந்தெடுக்கப்படுவதுன்னு இல்லையா? அப்படி இல்லை நேற்று நடந்திருக்கு என்று சொன்னா, அதாவது தம்பித்துறை அவர்களுடைய அந்த அரசியல் வரலாற்றை பார்த்தோம்னா மிகச் சிறப்பான ஒரு மனிதர். அதாவது சாதி மத கட்சி சம்பிரதாயங்களுக்கு மாறுபட்டு மக்கள் பணியில தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டவர் தம்பித்துறை. எம்ஜிஆர் அவர்கள் அடையாளம் காட்டப்பட்டவர், தொடர்ந்து கட்சி விசுவாசி, அதற்கு மேலாக பெரிய கல்வியாளர். அதாவது தமிழகத்தில் ஒரு கல்வி அமைச்சராக இருந்த பொழுது பாதிக்கப்பட்ட ஆசிரியர் பயிற்சி மாணவர்களுக்கு 1000 பேருக்கு மேல் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் சொல்லி எல்லாருக்கும் நிவாரணப்பட்டு தந்தவர். தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் மறக்க முடியாத ஒரு நபர்னா கல்வி அமைச்சர் தம்பிதுரை அவர்கள் தான். பல அரசியல் தலைவர்கள் கட்சியை விட குடும்பத்தை பொறுத்த நினைப்பார்கள். ஆனால் தம்பிதுரை பொறுத்தளவு தனது குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு காதல் திருமணத்திற்கு, அவர் மகள் திருமணத்திற்காக வேண்டி ஒரு எதிர்கட்சி உறுப்பினர், காங்கிரஸ் கட்சி உறுப்பினர் சம்மதித்தால் கூட குடும்பத்தை விட கட்சி பெருக்கத்தை நினைத்து அந்த கல்யாண திருமணத்துக்கு போகவில்லை. பல காதல் திருமணங்களை சம்பந்தப்பட்ட அரசியல் தலைவர் எதிர்ப்பார்கள், நேரடியாக மறைமுகமாக அதே செய்தவர். அதாவது தனிப்பட்ட முறையில் கூட பழக்க வழக்கங்களுக்கு மரியாதைக்கு உரிய ஒரு மென்மையான நபர் தம்பிதுரை அவர்கள். எல்லா கட்சியும் அவர் போகாம இருந்தது எதிர்கட்சி பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களை திருமணம் செஞ்சதுனாலயா? அதனால அப்படி இருந்தாலும் கூட கட்சியை பெருசாக நினைக்கக்கூடியவர். அவர் ஏற்கனவே அமைச்சராக இருந்த சரி போதும் சரி, பாராளுமன்றங்களிலையும் தமிழக சட்டசபையிலையும் அவர் ஆற்றிய கட்சி பணிகளும் கட்சி பணியோட மக்கள் பணியை சிறப்பாக செஞ்சிருக்கிறாரு. குறிப்பாக திமுக ஆளுங்கட்சியாக இருந்தபோது எதிர்கட்சி இருந்தாரு, எம்எல்ஏ இருந்தாரு. அப்பொழுது ஒரு பிஆர்ஓ ஏபிஆர் சொல்றாங்க, அவர் ஏதோ ஒரு குற்றச்சாட்டு பேர்ல பணி நீக்கம் செய்யறாங்க, டெம்பரரியா சஸ்பெண்ட் பண்றாங்க. அப்போது உறுப்பினராக தம்பிதுரை அந்த ஏபிஆர் ராஜா தற்போது சென்னை கலெக்டர் ஆஃபீஸர் பிஆர் இருக்காரு, அவரை அழைத்து அதை ஆள் விட்டு எந்த சம்பளம் நீங்க தமிழ்நாடு வாங்கினீங்களோ அதே சம்பளத்தை மீண்டும் பணி கிடைக்கும் வரை செய்யணும்னு சொல்லி அவருடைய கல்லூரிக்கு அடைச்சாரு. ஆக மக்கள் பணி கட்சி பணியில் எந்த விதமா இருந்தாலும் அதுல மனிதாமத்தை பார்க்கக்கூடிய நல்ல மனிதர். ஆனாலும் தான் பெற்ற கல்லூரிகள் என்பதில் இன்னமும் என்ன, இந்தியாவினுடைய பெரும்பான்மை மதத்தைச் சேர்ந்தவராக 67 வயது உள்ளவராக அவர் கரூர் மக்களவையில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாலும் சிறுபான்மையினருக்குள்ள உரிமைகளை பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகத்தை நீக்கி கொடுத்துட்டாருன்னா நல்லதுன்னு சொல்லி போட்டு சொல்றாங்களே என்பது ஒரு பக்கம் இருந்தா, உள்ளபடியே அவர் ஏற்கனவே இதே போல துணை சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்டார் எம்ஜிஆர் காலத்தில். தம்பி தருமபுரியில் இருந்து மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது என்ற விஷயமும் வருது என்று சொல்லும் பொழுது, அதற்கு பிறகு அமைச்சராகவும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் இருந்திருக்க, குற்றச்சாட்டு இல்லாமல் படிப்பு இருந்தார் என்று சொன்னா, சபாநாயகராக துணை சபாநாயகராக தம்பித்துறை தேர்வு பிரதமருக்கு முதல்வர் ஜெயலலிதா நன்றி என்பதாக நேற்று நன்றியும் இவர்கள் தொலைபேசி மூலமாக தெரிவித்திருக்கிறார்கள் முதல்வர். இன்னொரு பக்கம் நேற்று பாத்தீங்கன்னா இதை அறிவிக்கிறாங்க பாஜக பக்கத்துல இருந்து. அறிவிச்சா ஒவ்வொரு அமைச்சரா இங்க ராஜ்நாத் சிங் தான் முதல்ல சொல்றாங்க, அப்படியே காட்சி உரத்தை காட்டுறாங்க. பிறகு சுஷ்மா ஸ்வராஜ் அதை வழிமொழிகிறாங்க. சரி, இவங்க வழிமொழிஞ்சா அப்படியே மோடி என்ன பண்றாருன்னா அப்படி கை கொடுத்து கூட்டு போறாரு. கூட்டு போனா உடனடியா பக்கத்துல கார்கே வர்றாரு. யாரு? மல்லிகார்ஜுன கார்கே, நம்ம காங்கிரஸ் கட்சியினுடைய கட்சி தலைவர். அவர் அவர் கை கொடுத்து கூட்டு போறாரு. 2 பேரும் கூட்டு போகும்பொழுது கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் அவரும் உடன் போறார். அதுக்கு பிறகு இடதுசாரியின் ஆதரவு, இப்படியாக 12 கட்சிகள் ஆதரவில் அவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் எனும் பொழுது நேற்றே படித்தோம் அவருக்கு ஒரு இணையமைச்சருக்கான அந்தஸ்து என்பது கிடைக்கும் என்று. அதிமுக மத்திய அமைச்சரவையில் பிரதமராகவோ துணை பிரதமராகவோ வருவார் ஜெயலலிதா என்ற எதிர்பார்ப்பில் தேர்தல் மக்கள் வாக்களித்த பிறகு வர முடியவில்லை. பீகார், உத்தரப்பிரதேச பாஜக வெற்றியை ஒட்டி என்று சொன்னால், இப்பொழுது அமைச்சரவையில் ஒரு இடம் வாங்காமலேயே அமைச்சரவையில் ஒரு இடம் வாங்கியது போல தமிழகத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயம் இது. ஒரு தமிழர் மீண்டும் அந்த பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறார். குறிப்பாக தம்பிதர்கள் அந்த கரூர் தொகுதி, அவர் தொகுதிக்கும் தமிழ்நாட்டிற்கும் இந்த பதவியை பயன்படுத்தி நிறைய சலுகைகளை பெற்று நம்பிக்கை இருக்கு, எதிர்பார்ப்பு இருக்கு. இது நிச்சயம் நிறைவேற்றோம்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா,
தம்பிதுரை அவருடைய தேர்வுக்கு அடிப்படை காரணமே பாஜகவுக்கு தேவையான அளவுக்கு மேல் சபையில் எம்பிக்கள் கிடையாது. பாராளுமன்றத்தில் அதிக ஆதரவு இருந்தால் கூட அந்த பாராளுமன்றத்தில் மேல் சபையிலையும் ஆதரவு இருந்தால்தான் ஒரு சட்ட திருத்தங்கள் நிறைவேறும். அந்த வகையில ஒரு வகையாக அதிமுகவை தன்னுடைய கூட்டணி கட்சி போன்று கருதாமலும் அதே சமயத்தில் ஆதரவு தேர்வு நேரத்தில் பயன்படுத்திகளும் ஒரு தெளிவான வியூகம் எடுத்துக்கிறது பாஜக. அதன் அடிப்படையில் தான் தம்பிதுரை கொடுத்து சொல்றாங்க பாராளுமன்றத்தை நோக்கர்கள். அதாவது மாநிலங்களவையில் அதிமுகவினுடைய வாக்குகளையும் வாங்கித்தான் இப்பொழுது எந்த ஒரு மசோதாவையும் மாநிலங்களவையில் நிறைவேற்றுவதற்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும் என்று மோடி அரசாங்கம் இருப்பதனால் பாஜக ஆட்கள் இல்ல, பாஜகவாகலையோ தேசிய ஜனநாயக கூட்டணியாலோ மட்டுமே வெற்றி பெற்ற முடியாது, மசோதாக்கள் சட்டமாகாது. ஏற்கனவே இந்த பிஜு ஜனதா தள்ல ஆதரவா இழுத்து போட்ட மாதிரி ஆயிப்போச்சு. அதற்கு பிறகு மம்தா கட்சி எதிர்ப்பு என்பது ஆயிப்போச்சு. அதனால அதிமுகவுக்கு கூட்டு நாடாளுமன்ற குழுவில் கூட்டத்தை கூட்டி அதிலையும் மசோதாவை சட்டமாக்கலாம். அப்பவும் ஒரு 37 எம்பி அதிமுக எம்பி ஆதரவு இருக்கும். இது தவிர மாநிலங்களவையிலையும் இருக்கும். எல்லாம் சேர்த்து தாங்கள் இன்னும் 2 ஆண்டுகளுக்கு ஒரு ஸ்மூத் ரன்னிங் என்று கொண்டு போவதற்காக மோடியின் புதிய தந்திரம் தான் அதிமுக கொடுத்திருக்கிற அங்கீகாரம். இது தமிழ் மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அங்கீகாரம் தான். இதை வைத்துக் கொண்டு என்னவெல்லாம் சாதிக்க முடியும் என்றுதான் நம்ம தமிழ்நாட்டுக்கு பார்க்கணும், இன்னும் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பார்க்கணும் என்று சொன்னால், அதே போல நேற்று என்டிஏ டு கிரியேட் ஹிஸ்டரி வித் ஜுடிஷியல் பில் வின் என்பதாக நேற்று நீதி அரசர்களை நியமனம் செய்வதற்கான புதியதொரு மசோதாவிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி நம்பர் 2 என்றால் மோடி, நம்பர் 1 அடல் பிஹாரி வாஜ்பாய், இந்த நம்பர் 2 ஒரு மாபெரும் வரலாற்றை படைத்து விட்டது அப்படிங்கிறாங்க. அது என்ன வரலாறு? ஹிஸ்டாரிக் பில் டு ஸ்கிராப் கலேஜியம். நீதி அரசர்கள் தான், அதாவது உச்ச நீதிமன்றத்தின் நீதி அரசர்கள் குழு ஒன்றுதான் நீதி அரசர்களை தேர்வு செய்யும். உயர் நீதிமன்றத்திற்கும் உச்ச நீதிமன்றத்திற்கும் என்று இருந்த 20 ஆண்டு பழக்கத்தை முழுக்க தூக்கி எறிந்துவிட்டு வரலாற்றை புதிதாக படைத்து விட்டது. ஜட்ஜிங் ஜட்ஜஸ், அதாவது நீதி அரசர்களை தேர்வு செய்வதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு நீதி கொடுப்பது என்பதாக அது விளக்கப்படுகிறது என்று சொன்னால், உள்ளபடியே லோக்சபா பாசஸ் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் பில் NJAC has constitutional status என்று நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் பில் நியமனம் செய்வதற்கான இந்த மசோதா proposed law will not encroach on judiciary's independence அப்படின்னு சொல்லி சொன்னாரா. ஐயா, நாங்க நிர்வாகத்தில் இருந்துகிட்டு இப்படி தீர்மானிக்கிற மாதிரி நீதி அரசரை தேர்வு செய்வத ஒரு மசோதா சட்டமாக்கிட்டோன்னு கவலைப்படாதியோ, வருத்தப்படாதியோ, நீதி அரசருடைய சுதந்திரத்தை எல்லாம் பாதிக்க மாட்டோங்கோ அப்படின்னு ரவி சங்கர் பிரசாத் அந்த சட்ட அமைச்சர் நேற்று பேசினாரா. இதுக்குள்ள எவ்வளவு வில்லங்கம் என்பதுதான் இப்பொழுது கேள்வி. நீதித்துறையில நேற்று பானுமதி 4 புதிய நீதிபதி பதிவிட்டாங்க. பானுமதி தமிழகத்தைச் சேர்ந்த முதல் பெண் நீதிபதி உச்சநீதிமன்றத்தில் பொறுப்பேற்றுக்கிறாரு. மிகச்சிறந்த நீதியரசர் அவர்கள் பிறப்பால கிறிஸ்தவ வந்தா கூட நீதி நேர்மையை இன்றைக்கும் ஆங்கிலேயர் காலத்தில் இருந்த நீதி நேர்மை அதை விட ஒருபடி மேலாக இன்னும் நடந்து வருகிறாரு. குறிப்பாக பிரேமானந்த வழக்குகளில் அவர் அளித்த தீர்ப்பு உச்சநீதிமன்றத்துக்கு முறையீட்டு பொழுதும் கூட இந்த தீர்ப்பை அங்கீகரித்தது உச்சநீதிமன்றம். அந்த அளவுக்கு இதுவரை கடந்த காலத்தில் செயல்பட்ட எல்லா விஷயங்களுமே மிகச்சிறந்த கடந்த முறை இந்த தமிழ்நாட்டிலிருந்து பிரிவுற்ற போது தற்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அவரை வாழ்த்தினார். தமிழகத்திற்கு தம்பிதுரை போல பானுமதி அவர்களுடைய நியமனமும் நிச்சயமாக பெருமை சேர்க்கிற மிகச் சிறப்பான சம்பவம். அது நிகழ்ச்சிங்க. ஆனா நீதியரசர்களை தீர்மானம் செய்வது என்பது பெரிய விஷயம்ங்க. அதாவது காங்கிரஸ் ஏற்கனவே ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு ஒரு மசோதாவை கொண்டு வந்தது. அந்த மசோதாவை நிலைக்குழுவினுடைய தலைமையில் இருந்த காங்கிரஸ்காரரே கூட மாற்றத்தை விரும்பினாரு. அதனால நாங்க மாற்றத்தை கொண்டாந்து புதிய மசோதா கொண்டாரோம்னு முதல்ல ரவிசங்கர் பிரசாத் முந்தானே சொல்லிவிட்டாருங்க. உடனே அந்த நிலைக்குழு தலைவர் எந்திரிச்சு ஒரு மசோதாவை எப்போ நாடாளுமன்றம் முன்னால வச்சிட்டோமோ முன்வைப்பு, அதுக்கு பிறகு நாடாளுமன்றத்தினுடையதான் மாறிடுது. பிறகு அதுல மாற்றி புது மசோதா கொண்டாட முடியாது, திருத்தம் கொண்டாட முடியும். நிலைக்குலை தலைவரிலிருந்து நாங்க அதைத்தான் சொன்னோம் என்று அவர் சொல்ல, சரி மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன், திரும்ப பெற்றுக் கொள்கிறேன் வார்த்தையை இப்பொழுது திருத்தங்கள் கொண்டு வருவோம் என்று 99வது திருத்தம் என்பதாக இதை கொண்டு
அழகாக நேற்று கொண்டு வந்ததுதான் நியமன நீதித்துறை நியமன மசோதா என்ற வார்த்தையை போடுகிறார்கள். அதுல ரொம்ப தெளிவாக 99வது சட்ட திருத்த மசோதா என்பதாக எதிர்ப்பே இல்லாமல் நிறைவேறிஇருக்குங்க. எதிர்ப்பே இல்லாமல் நிறைவேறினா அதுதான் உண்மையா என்று கேட்டால் அதுல சோனியா காந்தி வல்ல, ராகுல் காந்தி வல்ல, என்ன கமல்நாத் ஆப்சென்ட், என்ன இப்படியாக இவங்களெல்லாம் ஏன் ஆப்சென்ட் என்பது கேள்வியாகவே நிக்குது. நின்றாலும் கூட அங்கே நம்ம அதிமுகவா இருக்கட்டும், அதே போல சமாஜ்வாதி கட்சியா இருக்கட்டும், பிஜு ஜனதா தளா இருக்கட்டும், ஒரு சட்ட திருத்தங்கள் கொண்டாடுறாங்க. இதுலயே திருத்தம் அதிமுக 5 திருத்தம் கொண்டாந்துச்சு என்பதை சொல்றாங்க. அப்படி திருத்தத்துல மாநிலங்களுக்கு ஒவ்வொரு மாநிலத்தின், ஏன்னா நீங்க எக்ஸிகியூட்டிவ் பவர் நிற்கும், நிர்வாகம் தீர்மானிக்கும். ஏன்னா 6 பேர் கொண்ட குழு தான் இந்த நியமன குழு. இதுல 2 பேர் மாநிலத்திலிருந்து, 2 பேர் நிர்வாகத்திலிருந்து, 2 பேர் நீதி அரசிலிருந்து இருப்பாங்கண்டா இதுல நிர்வாகத்தினுடைய பங்கு பொழுது அரசியல் ரீதியான செல்வாக்கும் வரும் என்பதனால நீதி அரசியல் நியமனத்தில் இந்தியாவுடைய உச்சம் இல்லையா, அந்த நியமனத்தில் அதுல மாநிலங்களுக்கும் ஒரு ஆணையம் வேணும், மாநிலத்தினுடைய உயர்நீதிமன்ற நீதி அரசியலை தேர்வு செய்ய என்பதான ஒரு திருத்தத்தை கொண்டாடுறாங்க. எந்த அதிமுக நியமனம் உட்பட எல்லாத்திலுமே அரசியல்வாதிகளுக்கு நேரடியாகவோ மறைமுகவோ தொடர்பு இல்லாமல் எந்த பதவிக்கு யாரும் வர முடியாத அளவுக்கு நாட்டு மக்கள்கிட்ட குழப்பம் இருக்கிறது. குறிப்பாக வழக்கறிஞர்கள் தான் நீதிபதி ஆகிறார்கள். அதே போல அரசியல்வாதிகள் பதவிக்கு வந்த பிறகுதான் அமைச்சர் ஆகிறாங்க, பிரதம மந்திரி ஆகிறாங்க. ஆக அந்த அரசியல்வாதிகளும் வழக்கறிஞர்களும் ஒன்று சேர்ந்து தீர்மானித்து யார் எது நீதிபதியாக நினைக்கிறார்களோ அவர்களுக்கு அடிப்படை தகுதி இருக்கிறதா எல்லாம் ஆராயறாங்க. ஆனாலும் கூட இந்த நீதிபதிகள் நியமனத்தில் எல்லோரும் உடன்பட்டு ஒருவரை தேர்வு செய்வது என்பது மிக கடினமான ஒன்று. அது மட்டும் இல்லைங்க, இதுல என்னெல்லாம் இந்த மசோதால சிக்கல் இருக்கு, அதுல எப்படியெல்லாம் அதிமுக முன்வைத்ததிலேயே ஒட்டி என்ன விளக்கம் ரவிசங்கர் பிரசாத் என்ற சட்ட அமைச்சர் சொன்னாரு என்பது ஒரு இடைவேளைக்கு பிறகு பார்ப்போம். அதாவது நேற்று பாத்தீங்கன்னா இந்த நீதி அரசர்களை நியமனம் செய்வதற்கான அகில இந்திய ஆணையம் என்பது எவ்வளவு தூரம் ஒரு பெரிய விஷயம் என்று பார்க்கணும். ஏன்னு கேட்டா அதை முன்வைக்கும் பொழுதே சட்ட அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் என்ன பண்றாருன்னா, முதல்ல முன்வரிசையில அத்வானி உட்கார்ந்துருக்காரு, மூத்தவர் இல்லையா, உடனே அவர் காலில் அப்படி தொட்டு இவ்வளவு தூரம் மரியாதை கொடுத்து இது ரொம்ப பெரிய விஷயம் என்பதனால கொண்டாடும் பொழுது எல்லாருக்கும் சபாநாயகர் இருக்கிறார 3 சீட்டு கொடுக்காங்க. என்னன்னு சொன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வண்ணத்துல இருக்குது. அதுல ஒன்னு பச்சையில் இருந்தால் இந்த மசோதாவை அங்கீகரிக்கிறேன் ஆதரிக்கிறேன் அர்த்தம்ங்க, இன்னொன்னு சிவப்புல இருந்தா ஆதரிக்கவில்லை எதிர்க்கிறேன் அர்த்தம்ங்க, மஞ்சள்ல இருந்தா மஞ்சளுடைய படிவம் என்பது அது நாங்க வெளியேறோம், இது கலந்து கொள்ளவில்லை, ஓட்டெடுப்பு அப்படின்னு அர்த்தம்ங்க. இதுல உள்ளபடியே இவர்களுக்கு அதிகமான வாக்குகள் வந்தது என்பது உண்மைதான். 300க்கு மேல போயிருச்சு, வெற்றி பெற்றுட்டாவோ. என்ன நேற்றெல்லாம் மக்களவையில் இருந்த 367 பேர் என்ன இங்கே அதாவது ஆதரிக்கிறோம் சொல்ல, அதிமுகவினுடைய 37 மக்களவை உறுப்பினர்களும் அந்த மஞ்சள் என்ற அந்த படிவத்தை தான் அவர்கள் எடுத்தார்கள் என்று சொன்னால் உள்ளபடியே அவர்கள் வைத்த முன்வைப்பு என்பதே முதலில் மாநிலங்களுக்கான ஒரு ஆணையம் வேண்டும் என்ற விஷயம். அப்ப ரவிசங்கர் பிரசாத் பல்வேறு விஷயங்களை விளக்கிறாரு. இதை எப்படியெல்லாம் விளக்கிறாருன்னா, ஐயா அங்க நீங்க ஒரு உயர் நீதிமன்றத்திலிருந்து நீதி அரசர்களுக்காக ஒரு தேர்வு என்பதை அனுப்புறீங்க குடியரசுத் தலைவர்கிட்ட. குடியரசுத் தலைவர் நான் ஏற்கவில்லை என்று திருப்பி அனுப்புறாரு. நம்ம ஊர்ல நடந்துச்சு, தமிழ்நாட்டில் உயர் நீதிமன்றத்தில் 12 பேருக்கு நடந்த உடனே நீங்க மறுபடியும் அதை அப்படியே திருப்பி அனுப்பிச்சீங்கன்னா சரியா அப்படின்னு கேட்கணுமா? ரப்பர் ஸ்டாம்ப் குடியரசுத் தலைவரா சட்டம் இருக்கு இருந்துச்சு. இப்ப நீங்க திருப்பி அப்படி மறுபடியும் அனுப்ப முடியாது என்ற விஷயத்தையும் என்ன அவர் சுட்டிக்காட்டுறாரு. சுட்டிக்காட்டும் பொழுது நீதிபதிகள் நியமன ஆணைய மசோதாவில் ஒரு நீதிபதியின் நியமனத்தின் போது நீதிபதிகள் நியமன ஆணையத்தின் சிபாரிசை தேவைப்பட்டால் திரும்ப பரிசீலிக்குமாறு ஜனாதிபதி கேட்டு திருப்பி அனுப்பி வைக்கலாம். ஆனால் ஆணையம் ஒருமனதாக மீண்டும் பரிந்துரை செய்தால் ஜனாதிபதி ஏற்று நியமனம் செய்ய வேண்டும் என்ற அம்சம் இடம்பெற்று இருந்தது. ஆனால் இதில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் சட்ட அமைச்சர் வீரப்ப மொய்லி ஒரு திருத்தம் கொண்டு பேசுறாரு. கடைசி நிமிஷத்தில் 11th அவருக்கான அப்போ
அதை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டது. அதன்படி ஒரு நீதிபதியின் நியமனத்தில் ஆணையத்தின் சிபாரிசை ஜனாதிபதி திரும்ப அனுப்பும் போது அந்த ஆணையம் மீண்டும் ஒரு மனதாக பரிந்துரை செய்ய வேண்டும் என்பது இல்லை. ஒரு மனதாக பரிந்துரை செய்யாமல் ஓரிருவரின் எதிர்ப்புடன் கூட மீண்டும் ஜனாதிபதிக்கு அனுப்பினால் அதை அவர் ஏற்று அந்த நீதிபதியை நியமனம் செய்யலாம். யுனானிமஸ் என்று ஏகமனதாக என்று தேவையில்லை, எப்படினாலும் அவர் செய்யலாம் என்பதாக ஒன்றை கொண்டு வந்திருக்காங்க என்பது வச்சுக்கிடுங்க. இது ஒரு பக்கம். இந்த விளக்கத்தையும் சொல்லி மாநிலங்களுடைய ஆணையம்னு சொல்லுதியோ, ஆனா இந்தியாவில் இருக்கின்ற பாதிக்கு மேற்பட்ட சட்டமன்றங்கள் அதை ஏற்றுக்கொண்டால் தான் முடியும், அதனால பார்த்துக்கிடுங்க என்பதா அவர் சொல்ல. இது மட்டும் இல்லாமல் இந்த இவர் இருக்கிறார்ல, நம்ம கொய்லோன்ல இருந்து இடதுசாரிகள் கட்சியில் கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்து புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சி சார்பாக செவிச்சு வந்திருக்கிறாரே அந்த பிரேமச்சந்திரன், அவர் ஒரு மசோதாவை கொண்டாடுற, ஒரு திருத்தத்தை கொண்டாடுறாரு. அந்த திருத்தத்துக்கு இவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, அண்ணே வாபஸ் வாங்கினே அப்படின்னு ஒண்ணு, சரி திருத்தத்தை வாபஸ் வாங்கிட்டாருங்க. பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கும் பொழுது ரவிசங்கர் பிரசாத் என்ன சொல்றாருன்னா, ஐயா நல்லா இருக்கிய, இது ரொம்ப பெரிய விஷயம், முதல்ல ஒரு சட்ட சாசனத்துக்கே அரசியல் சாசன திருத்தத்துக்கே ஒன்று கொண்டாடக்கூடியது, அதற்கு எல்லோரும் இது வாக்களிச்சேனா இந்த அரசாங்கம் மேல நம்பிக்கை வரேன், இந்த சட்டம் மேல நம்பிக்கை வரேன், நாட்டில் உள்ள பெரிய உச்ச நீதிமன்றத்திற்கான நீதியரசரை தேர்ந்தெடுப்பதை நம்பிக்கை வரேன், நான் பாத்தீங்கன்னா ஒன்னும் தப்பு பண்ணல பாருங்க, நீங்க தப்பா நினைக்காதியோ, நீங்க நிர்வாகத்தில் உள்ள ஆளுங்க அரசியல்வாதிகள் எல்லாம் உள்ள புகுந்து விளையாடுவான்னு நினைக்காதியோ அப்படின்னு பொதுமக்களுக்கு சொல்ற மாதிரி. உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதியரசர் தான் தலைமை தாங்குவாரு, 2 பேரு மூத்த நீதியரசர்கள் இருப்பாவோ, இது தவிர இங்கே பிரதமரும் இருப்பாரு தேர்வு செய்யறதுல, எதிர்கட்சி தலைவரும் இருப்பாரு, அது தவிர 2 முக்கியமான நிபுணர்களும் எடுப்பாவோம். இதை நேரத்தை முந்தானத்தை நம்ம விளக்கணும் என்பதையெல்லாம் சொல்லி, ஐயா மிகவும் நீங்க பிற பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கும் சரி, தாழ்த்தப்பட்ட பழங்குடி சமணங்களுக்கும் சரி, அதே மாதிரி மீனவ பெண்கள் மத்திய சமூகத்தில் இருந்தும் சரி, வந்திருக்கக்கூடிய சட்ட வல்லுநர்கள் இருக்காங்களே, வழக்கறிஞர்கள், அந்த பட்டியல் எல்லாம் எங்கள்கிட்ட அந்த புள்ளி விவர பட்டியலில் இருக்கும், கவலைப்படாதியோ, அதனால இடஒதுக்கீடு என்பதும் உத்தரவாதமாகும், இப்படியெல்லாம் சொல்றாரு. இவ்வளவும் சொல்லித்தான் அது நிறைவேறியது என்று வந்ததை நம்ம அண்ணா சாலை தமிழ் ஏட்டுக்கு முழுக்க ஆழமா போவதற்கு நேரம் இல்லையோ என்னமோ தெரியல, விவரம் புரியலையா என்னன்னு தெரியல. அவங்க பொழுதாவ தேசிய நீதித்துறை நியமனங்கள் ஆணைய மசோதாவுக்கு 5க்கும் மேற்பட்ட திருத்தங்களை அதிமுக கோரியிருந்தது. ஆனால் துறை சபாநாயகர் பதவி தம்பித்துறை கிடைத்ததும் திருத்தங்களை வலியுறுத்த விரும்பவில்லை என ஒரே நாளில் தன் நிலை அதிமுக மாற்றிக்கொண்டது என்பதாக பொழுதாவ. இதுதான் பிழையானது, இது வேறு, அவர்கள் ஆப்சென்ட் ஆனார்கள் என்பது பதிவு செய்யப்பட்டு விட்டது. அவர்கள் எதிர்க்கவில்லையே தவிர இத்தனை வில்லங்கங்களையும் விவரங்களையும் ரவிசங்கர் பிரசாத் சொன்ன பிறகு புரிந்து கொண்டு நாங்கள் ஆதரித்து முழுமையாக வரவில்லை. இது தம்பித்துறைய துறை சபாநாயகர் நீங்க போட்டியங்கிறதுனால நீங்க ஒரு மிட்டாய் கொடுத்துட்டியோ, நாங்க உங்களுக்கு பதில் மிட்டாய் கொடுக்கோம் என்று ஆதரிக்கவில்லை. அண்ணா சாலை தமிழ் ஏடு சொன்னது போல மாறாக நாங்கள் மஞ்சள் என்ற வண்ணத்தை தேர்வு செய்து, நாங்கள் பச்சை வண்ணத்திற்கு ஆதரவும் கொடுக்காமல், சிவப்பு வண்ணம் என்று எதிர்ப்பும் கொடுக்காமல், ஆப்சண்டைன் என்று அங்கிருந்து கலந்து கொள்ளவில்லை என்பதால்தான் வந்திருக்கோம். ஐயா இப்படித்தானையா ஆதரவு கொடுத்த, சட்ட திருத்தத்துக்கு ஆதரவு கொடுத்த, மல்லிகார்ஜுன கார்கேயும் சேர்ந்து ஆதரவு கொடுத்த அந்த தீர்மானத்தை நிறைவு செய்யும் பொழுது சோனியா காந்தி வரல, ராகுல் காந்தி வரல, இருந்துகிட்டு இருந்தவங்க என்ன கமல்நாத்தும் என்ன அமிர்தர் சிங், யார் பஞ்சாபின் முன்னாள் முதலமைச்சர் காங்கிரஸ், அவரும் அருண்ஜேட்லியை தோக்கடிச்சவரே ஞாபகப்படுத்தின மக்களவையில், அவரும் ஆப்சென்ட் ஆனாங்களே, அது என்ன விளக்கம், என்ன அவங்களுக்கு என்ன புட்டி கொடுத்துட்டாங்களா? இப்படியெல்லாம் ஆப்சென்ட் ஆனதையும் ஆதரவு கொடுத்ததையும் தவறாக புரிந்து கொண்டு தாங்கள் கொண்டு வந்த சட்ட திருத்தத்தை திரும்ப பெற்றதை இப்படியெல்லாம் தவறாக திசை வழிப்படுத்தி மக்களுக்கு தவறாக வழிகாட்டுதலை ஊடகங்கள் செய்ய வேண்டாம் என்பதை நாம சொல்ல வேண்டியிருக்கு. அடிப்படையில் தான் நீதியரசருக்கு உச்சத்துக்கு போறாங்க, தலைமை ஆகிறாங்க. ஆனா அந்த குழு வந்த பிறகு மக்கள்கிட்ட என்ன கருத்து உபயோகிச்சாங்க, ஒருத்தருக்கு நன்றி சொல்றது போக இப்ப அந்த குழுவுக்கு நன்றி சொல்ல வேண்டியிருக்கு. என்னதான் இந்த பட்டியலில் எல்லாரும் சேர்ந்து தேர்ந்தெடுத்தாலும் நீதியரசர்கள், குறிப்பாக உச்ச நீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் ஒரு பொறுப்புக்கு வந்த உடனே எங்க போறாங்க சொன்னா, முதல்ல அவர்களுடைய மத வழிபாட்டு தலங்களுக்கு போறாங்க. இவர்கள் மத வழிபாட்டு தலங்களுக்கு போறத
பத்திரிகைகளும் ஊடகங்களும் பெருசுப்படுத்தி போடுகிறது. அதாவது மதச்சார்பின்மை இருக்கிற நாட்டிலே ஒரு நீதிபதி தான் சார்ந்த மதத்தை போய் நன்றி சொல்வதும் கடவுளுக்கு நன்றி சொல்வதும் ஏற்படையான்னு கேட்கிறாங்க. இதே போல ஒரு பானுமதியோ அது நேர்மையாளர் இப்ராஹிம் கலிவுல்லாவோ ஒரு மதத்துக்காக போனாங்கன்னா பெருசாக்குவாங்க. ஆகவே இனியாவது நீதியரசர்கள் அந்த பொறுப்புக்கு வந்த பிறகு நன்றியை அதாவது தேர்ந்தெடுத்த கமிட்டி சொல்லுமே தவிர வெளிப்படையாக அந்த மத வழிபாட்டர்கள் போய் அவர்கள் செய்வது மக்கள் பற்றி சந்தேகத்தை தோற்றுவிக்கும். அது மட்டும் இல்லைங்க, நீ தலைமை நீதியரசர் நேரடியா சங்கராச்சாரியாட்ட வருவது என்றெல்லாம் சொன்ன, சாமிகிட்ட போனது கூட பரவாயில்ல, ஆசாமிட்ட வருவதுன்னு சொன்னா அந்த ஆசாமியே பிறகு ஒரு கொலை குற்ற வழக்குல ஒரு கொள்ளையடித்த வழக்குல களவாண்ட வழக்குலன்னு சொல்லி போட்டு புக் ஆகும் பொழுது மானங்கட்டு போகுமா இல்லையா என்பதையும் கூட நீதித்துறையில் உள்ளவர்கள் சிந்திக்க வேண்டும், அவர்கள் தனித்து நிற்க வேண்டும் என்று சொன்னா, நேற்று வாக்களித்ததுல 10 ஆண்டு கழிச்சு இந்தியாவினுடைய தலைமை அமைச்சர் வாக்களிச்சிருக்காருங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு என்பதா சொல்லுதாவா. ஆனாலும் கூட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், இதனால உள்ள நல்ல அம்சம் நல்லது அம்சம் அல்லாத அம்சம் என்பதாக எடுத்து போட்டு ஆங்கில ஏடுகள் கொடுத்துவிட்டு மக்கள் சிவில் உரிமை கழகத்தினுடைய வி சுரேஷ் அதை சொல்லும் பொழுது கூட அகில இந்திய செயலாளர் 12 பேர் கொண்டதை நம்ம தமிழ்நாட்டிலிருந்து கொடுத்தோம், அது பெரிய அளவுக்கு கான்ட்ரோவர்சி பிரச்சனையா வந்துச்சு, யாவப்படுத்தி பாருங்க. அதனால இதுல எல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, இதுல வெளிப்படை தன்மை என்பது வேண்டும் என்ற விஷயத்தையும் எடுத்து சொல்லி இருக்கிறார் எனும் பொழுது மீண்டும் நாம் கேட்பது, நிபந்தனைகள் ரீதியில் எடுக்கின்ற அந்த வழக்கறிஞர் 10 ஆண்டு என்ன வழக்கறிஞர் என்று பதிவு செஞ்சா போதாது, அவர்கள் என்ன வழக்குகள் இதுவரை நல்லா செஞ்சிருக்காங்களா அல்லது ஏற்கனவே அது பற்றி கருத்தரங்கெல்லாம் ஈடுபட்டாங்களா என்ற விஷயம் கவனிங்கன்னு ஆலோசனைகள்லாம் வருது. இதை கவனிச்சு எடுத்துக்கிடுவாங்கன்னா நல்லது என்று சொன்னா, இதே மாதிரி இன்னைக்கு நாளை சுதந்திர தினத்து நேரத்தில் பார்த்து என்ன இலங்கை சிறையில் இருக்கும் தமிழக மீனவர்கள் அனைவரும் விடுதலை, ராஜபக்சே அறிவிப்பு. இது பெரிய மகிழ்ச்சி தானே, நல்ல செய்தி தானே. இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு நடவடிக்கை என்பதாக என்ன ஒரு ஏடு போடும்போது இன்னொரு ஏடும் சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழக மீனவர்கள் விடுதலை. எந்த சுதந்திர தினங்க இதுதாங்க வில்லங்கம். இந்திய சுதந்திரத்துக்காக ராஜபக்சே ரொம்ப மனிதாயமானது செயல்பட்ட மாதிரி செயல் வந்துட்டு இருக்கு. ஆனா இந்திய அரசோட தமிழ்நாடு அரசு ஒரு இணக்கமான உறவு கொண்டிருக்கிற சூழ்நிலையில தான் இந்த மீனவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லைங்க, விஷயம் என்னன்னா இந்திய அரசு ஏதோ சொல்லி அவங்க கேட்டாங்க என்பது இல்லையா. இலங்கை கொழும்புல இருந்து நமக்கு வந்திருக்கிற செய்தியை சொல்லி போடுவோம். உண்மை என்னன்னா இந்தியாவிற்கு நாளை சுதந்திர தினம்னா இலங்கைக்கு நாளை கழிச்சு சுதந்திர தினம். தங்கள் ஊரு சுதந்திர தினத்துக்காக விட்டாகலாம், அவங்க சொல்லுதாவ இவைய எங்க ஊரு சுதந்திர தினத்துக்காக ஊட்டியான்னு இவையே சொல்லுதாவ. இன்னொரு பக்கம் ஆங்கிலேயத்துல ராமேஸ்வரத்திலிருந்து மீனவர்கள் மகிழ்ச்சி நன்றின்னு சொன்னாவளா ராஜபக்சேக்கு. ஒரு நன்றின்னு சொல்லல, நன்றியா இருப்பது யாருன்னு தெரியும், படகுகளையும் இந்த விடுறதுக்கு உத்தரவாதம் இல்ல என்ற நிலையில தான் நிக்குது. அதனால சிக்கல் அப்படியே நிக்கி அப்பப்ப நீங்க விட்டாங்க என்பது உட்டான்ஸ் என்பதா ஆக போகுதா என்பதுதான் கேள்வி என்று சொன்னால் ஒரு சிறிய இடைவேளை. அதாவது நாம மீனவர்களை விடுதலை பண்ணது இந்திய சுதந்திர தினத்துக்காகவா இலங்கை சுதந்திர தினத்துக்காகவான்னு விவாதிக்கும் பொழுது நாளை இந்திய சுதந்திர தினம் என்ற விஷயத்துல ஜெயலலிதா நாளை கொடியேற்றுகிறார். இந்தியாவின் 68வது சுதந்திர தினம், சிறந்த பணியாற்றியவர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கிறார். இது சென்னை செய்தி. ஆனா அங்க அகில இந்திய ரீதியில் உள்ள செய்தி இருக்குதே அது பெரும் செய்தி. இன்னமும் சொல்ல போனால் அங்கே பிரதமர் மோடி நாளை கொடியேற்றுகிறார் என்ற செய்தியை ஒட்டி அங்கு பயங்கரமான பாதுகாப்பு. ஏன்னா தாக்குதல் நடத்துவாங்க. 15 பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இந்தியாவுக்குள் ஊடுருவல், டெல்லியில் நாச வேலைக்கு ஒத்திகை பார்த்தனர், உளவுத்துறை அதிர்ச்சி தகவல் என்பதாக அது வருது. அந்த அளவுக்கு இந்த சுதந்திர தினத்தினுடைய செய்தி வருத. இந்த சுதந்திர தின செய்தியில் மிக முக்கியமான வேற ஒன்று வருதாமே, அது என்ன வருது? அதாவது பிரதமர் மோடி அவர்கள் வழக்கமான பாணிம்பாங்க. அதாவது பிரதமரோ ஜனாதிபதியோ உரையாற்றும் போது முன்கூட்டியே என்னென்ன பேசப்படுறான்னு சொல்லி அதை அச்சிட்டு வழங்குவார்கள். அதை மீறி மோடி அவர்கள் இந்த முறை மோடி எழுதி வச்சு பேசுறதை விட தானா பேச சிறப்பா பேசுவார். இதுவரை கடந்த தேர்தல் பிரச்சாரத்திலிருந்து இதுவரை பார்த்தாப்ப பார்லிமெண்ட் உட்பட எல்லா இடத்துலயுமே எழுதி வச்சதை விட சிறப்பா பேசுவாரு. எந்த வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல. அரசியல் மரபுகளுக்கு அப்பாற்பட்டு மோடி எழுதி வைத்த உரையை வாசிக்காமல் தானே பேசப்படுற தகவல் வந்திருக்கு.
அதாவது தகவலால் அல்ல, அதை அப்படியே ஒரு குழப்பமாயிட்டாவா. இந்த சாமியார் சாலை ஆங்கிலேயர் இருக்குல்ல, அவங்க வில் பிரைம் மினிஸ்டர் கோ எக்ஸ்டம்போர் இன் ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச். தன்னுடைய நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய முதல் சுதந்திர தின உரையில் எக்ஸ்டம்போர், அந்த இடத்திற்கு தகுந்தாற்போல் திடீர் என்று பேசுவது என்ற உரையை நிகழ்த்தப் போகிறாரா என்று ஒரு தலைப்பை போட்டு அதுல என்ன சொல்றாருன்னா, ஐயா ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி அவருடைய மிகச்சிறந்த ஆரட்டர், பேச்சாளர், உரை வீச்சாளர். அவர் அவ்வப்பொழுது உள்ள சூழலுக்கு தகுந்தாப்போல் பேசுவார். சூழலுக்கு தகுந்தாப்புல பேசினதுனாலதான் கன்னியாகுமரி வந்து தேர்தல் நேரம் பேசும் பொழுது அவர் கேள்விப்பட்டதை வச்சுக்கிட்டு இந்த ப. சிதம்பரம் சிவகங்கை தொகுதியில வாட்சி கொடுத்தாரு எல்லாருக்கும். அதுல ப. சிதம்பரம் படம் போட்டு இருந்துச்சு, காங்கிரஸ் கொடியோடன்னு சொல்லி போட்டார். ஐயா அதுக்கு ப. சிதம்பரத்தினுடைய பிறந்த நாளுக்கு கொடுத்த வாட்சி, அது 6 மாதம் 1 வருடம் முன்னால கொடுத்தத தப்பா இப்ப வந்து யாரோ உங்களுக்கு சொல்லி போட்டாவோ என்பதாக பிறகு சொன்னாவ. இப்படி சூழலுக்கு தகுந்தாற் போல டுபுக்கு டுபுக்குன்னு பேசுறதுனால சில விஷயம் செய்திகள் உண்மையிலிருந்து டுபுக்கு டுபுக்கு இருக்க விழுந்துருது. அதனாலதான் எப்பவும் ஒரு நாட்டினுடைய தலைமை அமைச்சர் ஒரு நாட்டினுடைய சுதந்திர தினத்துக்கு கொடுக்கக்கூடிய உரையை முன்கூட்டியே தயார் பண்ணி அதிகாரிகள் பார்த்து 1க்கு 10 முறை சரி பார்த்து இவர்களும் பார்த்து அது கொடுப்பாங்க. இப்படித்தான் தனியாக சுதந்திரமாக தானாகவே முன்வந்து பேசக்கூடிய முறைதான் அடல் பிஹாரி வாஜ்பாய் என்ற அவர் மாபெரும் கவிஞர்னு பேருங்க. அவர் முதல்ல பிரதமராக இருக்கும் பொழுது இருந்துச்சு. ஆனாலும் கூட அவர் எழுதி கொடுக்கப்பட்டதில் சமரசமாகிவிட்டார். அவர் ஐநாவுக்கு சென்று உரை நிகழ்த்தும் பொழுதும் சமரச உரை நிகழ்த்திவிட்டார். இந்திய சுதந்திர தினத்திலும் சமரசம் ஆகிவிட்டு உரை நிகழ்த்திவிட்டார். ஆனால் அவருடைய உணர்ச்சிகள், அவருடைய உணர்வுகள் அப்படியே வெளியே வந்து மக்களை ஈர்க்கவில்லை, கவரவில்லை என்பதெல்லாம் சொல்லி இப்ப மோடி அப்படி செய்வாரா, அவர் தானாகவே திடீர் என்று பேசுவாரா என்ற செய்தியைத்தான் தனி ஆவர்த்தனம் ஆடுவாரா என்பதை பாடுவாரா என்பதாக வில் ஹி கிரியேட் ஹிஸ்டரி, அதன் மூலம் ஒரு வரலாற்றை படைப்பாரா, வில் ஹி பிளண்ட் criticism about his slow approach to any big bang reforms. August 15 will have the answer என்பதாக எடுத்து பெருசா போட்டுட்டாவ. சொன்னதை முன்னிட்டு அரசு செய்த ஒரே நல்ல செய்யணும்னா பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு செய்தி வந்திருக்கு. நடைமுறைக்கு வருமா? பெட்ரோல் விலையை தான் குறைச்சிருக்காங்க, பெட்ரோல் குறைச்சிருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பெரிய குறை இருக்கு. சுதந்திரத்தை முன்னிட்டு முக்கியமான விழாக்களை கொண்டாட முடியாத அளவுக்கு டாஸ்மாக் கடைக்கு விடுமுறை விடுன்னு சொல்லி குடிமக்கள் வருந்தாங்க ஒரு பக்கம். ஆனா தமிழ்நாட்டில் சென்னையில நேற்றைக்கு நடந்த இந்த ஒத்திவைப்பு அணிவகுப்பு அந்த பார்த்தா எல்லாம் மிக சிறப்பா இருக்கு. வழக்கத்தை விட புதுப்பொலிவோடு புதிய சட்டசபை வளாகம் இருக்கிறது. அந்த கடற்கரை சாலையே மின் விளக்குல ஜொலிக்கப்படுது. குறிப்பாக இந்த பொதுத்துறை அனுஜார்ஜிலாம் ரொம்ப சிறப்பா பண்ணிருக்காங்க. குறிப்பாக பள்ளிக்கூடத்தை சிறப்பாக பண்ணிருக்கு. மாணவ மாணவிகளை நீங்கள் இந்த கலை நிகழ்ச்சிக்கு ஒத்திகைப்படுத்தும் போது நிச்சயமாக அவர்களுக்கு காலை உணவு கொடுக்கும் சொல்லி அறிவுறுத்திருக்கிறாரு ராமேஸ்வரம் முருகன் பள்ளிக்கல்வி இயக்குனர். வெறுமனே முன்கூட்டியே கூட்டு வந்து அவர்கள் எந்த மாணவ மாணவியும் யாரும் மயக்கமடையக்கூடாது பசிய சொல்லிருக்கிறாரு. குறிப்பாக தமிழ்நாட்டில் கோலாகலமாக கொண்டாடப்பட போகிறது சுதந்திர தினம். ஆனா உண்மையிலேயே இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் மக்களுக்கு சுதந்திரம் இருக்கிறதா என்று பார்த்தால் தானாக மக்களே முன் வந்து அவரவர் வீடுகளில் கொண்டாட வேண்டும். குறிப்பாக என்ன செய்யறாங்கன்னா எந்தெந்த கட்சி ஆட்சி செய்கிறதோ அந்த கட்சியும் ஆட்சியும் தான் சுதந்திர தினத்தை கொண்டாடுவதை தவிர யாரும் மக்கள் அப்பாவி மக்கள் கூட எல்லா மக்களுமே தானாக முன் கொண்டாடப்படுவதில்லை. இனியே உணர்வு விரும்புறாங்க. அது ஒரு பக்கம் என்று சொன்னால், இன்னொரு பக்கத்தில் இந்தியாவுக்கு எதிராக மறைமுக போர், பிரதமர் மோடியின் கருத்துக்கு பாகிஸ்தான் மறுப்பு, ஆதாரமற்ற குற்றச்சாட்டு தகவல்னு காஷ்மீர்ல போய் மோடி பேசியத இந்திய சுதந்திரத்தை ஒட்டி பாகிஸ்தான் கடுமையாக தப்பு, எங்களை பத்தி தப்பா சொல்லாதியோ, நாங்க அமைதிக்கு சமாதானத்தானே வரோம்னு நேற்றெல்லாம் பெரிய காட்சி ஊடகத்தில் விவாதம்ங்க. இது ஒரு பக்கம்னா, இந்திய பிரதமர் செப்டம்பர்ல அமெரிக்கா போறாரா? அமெரிக்க எம்பிமார் எல்லாருக்கும் அமெரிக்காக்காரங்க என்ன பண்றாங்க, அரசாங்கம் ஒரு சுற்றறிக்கை, இந்திய பிரதமர் மோடி சிறந்த நிர்வாகி, அமெரிக்க எம்பிக்களுக்கு அறிக்கையில் தகவல் அப்படின்னு பிரம்மாண்ட வரவேற்பு என்பதாக போட்டு அவர் இந்திய மோடி பிரதமர் புதுமையானவர்,
30 ஆண்டுகளுக்கு பிறகு தனி பெரும்பான்மையுடன் மத்தியில் ஆட்சி அமைத்துள்ளார். அவர் சிறந்த நிர்வாகி மட்டுமல்ல, சிறந்த வர்த்தக விரும்பியும் கூட. ஆச்சாரா அங்குள்ள வர்த்தகக்காரங்களை எல்லாம் எழுப்பதற்கு. இந்தியாவில் 5% மக்கள் உள்ள குஜராத் மாநிலத்தில் 15 ஆண்டுகளாக முதல்வர் பதவி வைத்த இவர் குஜராத் மாநிலத்தை பொருளாதார ரீதியில் வளர்ச்சி பெற வைத்து அந்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் அம்மாநிலத்தின் பங்கு 20% இருக்குமாறு மாற்றி காட்டியவர் என்பதாக சொல்லி மிக பிரம்மாண்டமாக அவரை பற்றி எந்த ஒரு நாடு விசா கொடுக்க மறுத்ததோ, 2002 நடந்த முஸ்லீம்கள் 2000 பேர் கொல்லப்பட்டதற்கு காரணம் என்று முத்திரை குத்தியதோ அதே அமெரிக்க நாடு அப்படியே மாற்றி போட்டாங்களா? மோடி அவர்கள் பிரதம மந்திரி ஆகிறதுக்கு பல்வேறு காரணம் இருக்கலாம். அந்த பிரதம மந்திரி ஆக வேண்டும் என்ற உந்துணர்வை தூண்டுவித்து யாரு கேட்டா நிச்சயமா அமெரிக்கா தான். அமெரிக்கா என்றைக்கு விசா கொடுக்க மறுத்ததோ அன்றைக்கே தான் முதல் மந்திரி பிரதம மந்திரி ஆக வேண்டும் சொல்லி ஒரு குறிக்கோளோடு செயல்பட்டார் மோடி. அதுக்கு வெற்றியும் கிடைத்துவிட்டது. ஆக பல்வேறு காரணங்கள், காங்கிரஸ் கட்சியின் உள்ள மக்கள் வெறுப்பு, இப்படி பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் எப்படி காந்தி அவர்கள் சுதந்திரத்துக்கு வித்திட்டது தென்னாப்பிரிக்க சம்பவங்கள், அதே போல அமெரிக்கா நாடு பண்ண விசா பயிற்சி தான் நிச்சயமாக பிரதமர் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்பையும் ஒரு சிந்தனை ஏற்படுத்திருக்கு மோடிக்கு. ஆனா அமெரிக்கா கூட சமரசம் பண்ண போறாரு. அப்படியே அமெரிக்கா கொண்டாந்த தீர்மானமான போர்க்குற்ற விசாரணை, ஈழத் தமிழர்கள் மீதான இன அழிப்பு போர்க்குற்ற விசாரணை என்பதற்கு ஐநாவின் மனித உரிமை கவுன்சில் கொடுத்த அதற்கு விசாவும் நீரும் கொடுத்து இங்க அவங்களையும் விசாரணைக்கு அனுமதிச்சு அப்படியே நெருக்கி ராஜபக்சே அரசாங்கத்தை தமிழர்களுக்கு ஆதரவா செயல்படுமே என்று கேட்காத தமிழர்கள் என்று சொன்னார். மோடி ஒரு இந்து அடிப்படைவாதி என்று பல பேர் சொன்னாலும் கூட அவர் கிறிஸ்தவரா புத்த மதம் பார்க்காம நாட்டு மக்களுக்காக வேண்டி அமெரிக்கா போற நாடு போறார். இல்லீங்க, இந்த அடிப்படைவாதியா இருந்தார், பதவிக்கு வந்த பிறகு இருக்க மாட்டார் என்று துக்ளக் ஆசிரியர் சோ ராமசாமி கூட சொன்னாருன்னு அவ அலுவலகத்துல என்ன சொல்லுதாவ உண்மையாதான் இருக்கும். இதுதான் உண்மை. என்னும் பொழுது இன்னொரு பக்கத்துல அவரை நீங்க சொன்ன மாதிரி இந்து அடிப்படைவாதி அல்லது மதவாதி அல்லது மத கலவரத்தை தோன்றவர் என்பதாக பாஜக கட்சியவே மத்திய அரசு மீது சோனியா கடும் தாக்கு. பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு நாட்டில் கலவரங்கள் அதிகரித்து விட்டன. நேற்றே சொன்னோம் 600 கலவரம் என்பதாக உத்தரப்பிரதேசத்திலும் பிறகு மகாராஷ்டிராவில் நிறைய கலவரம் என்று பட்டியல் போட்டார் சோனியா காந்தி. இன்னைக்கு மறுபடியும் அதை சொல்லி அதே போல மதவாத கொள்கையை காங்கிரஸ் எதிர்க்க வேண்டும் நரேந்திர மோடி அரசின் என்பதால் சோனியா வேண்டுகோள் என்று கச்சேரி சாலை நாளேடு போடும் அளவுக்கு சொல்லியிருக்காங்கடா. அவங்க பதிலுக்கு நாங்க மட்டும் இல்லீங்க நீங்களும் அப்படித்தேன் என்பதாக சொல்ற மாதிரி காங்கிரஸ் ஆக்டிங் அட் பாகிஸ்தான் பிகஸ்ட், நீங்களும் தான் மதவாதம் சொல்லி போட்டு என்னமோ மதவாதம் என்பது நீங்க இல்லாத மாதிரிலாம் நல்ல மாதிரி சொல்லாதியோ என்று சொன்னும் போது பாஜகவினுடைய ஒரு உறுப்பினர் சொன்னாராம், எம்பி பாகிஸ்தானுக்கா பேசாவோ எப்படி உத்தரவு வச்சுட்டாங்களா, அவரு பயந்துருவாங்களா? மோடியாவது அடிப்படையில் ஒரு இந்து மதவாதி வெளியே காமிச்சுட்டார். ஆனா சோனியா காந்தி அவர்கள் பிரபால் கிறிஸ்தவராக இருந்தா கூட அவருடைய ஆட்சி, அதாவது கூட்டணி ஆட்சி சொன்னா கூட மன்மோகன் சிங் ஆட்சி சொன்னா கூட இவர் ஆட்சி நடத்தாரு. அந்த ஆட்சியின் போது காங்கிரஸ் ஆட்சியின் போது சிறுபான்மை மக்களுக்கு, குறிப்பாக கிறிஸ்துவ மக்களுக்கு, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு, தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களுக்கு இந்த புத்த புத்தர்கள் மாதிரி எல்லா சலுகையும் வழங்கும் சொல்லி ஒரு மசோதா அது ஆய்வு கூட்டம் போட்டு ஜம்மடி தீர்மானிச்ச பிறகு கூட இந்த அளவும் காங்கிரஸ் செய்யவே இல்லை. இவர் கிறிஸ்தவ இருந்தா கூட இவர் இந்து மத கோயிலுக்கு போறது, எல்லா வழிபாட்டு போறது சொல்லி ஒரு இந்து மத அர்ச்சகர் நடமாடினாரு சோனியா காந்தி. ராமலீலா நடத்துறது, அதுல ராவணனை தமிழனை எரிப்பது, அதற்கு பிறகு சோனியான் செஞ்சாவோ லவகுஜாவுக்கு கொண்டு போய் மாலை போடுவது, எல்லா வேலையும் செஞ்சாவோ இவதான் அதிகமாக இந்து மத சார்பா இருந்தாவோ இதெல்லாம் நமக்கு யாபம் வருதேன்னா ஒரு சிறிய இடைவேளை. அதாவது நம்ம நேற்றே எடுத்து சொல்லியிருந்தோம் இதே நிகழ்ச்சியில, ஐயா இந்த சிஏஜி என்று சொல்லக்கூடிய கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டர் ஜெனரல் என்று சொல்லக்கூடிய தலைமை கணக்கு தணிக்கை குழு அது ரொம்ப தெளிவா தமிழ்நாட்டில் ஒவ்வொரு துறையா பிடிச்சு எரிஞ்சு என்ன திமுக ஆட்சியோ அதிமுக ஆட்சியோ காட்சி மாறல பாத்தியாளா இதெல்லாம் இவ்வளவு நட்டம் என்று சொல்லிச்சு. அதுல தமிழ்நாடு மின் வாரியத்திலையும் கூட அது எப்படி அது பகிர்மான கழகத்தில் உள்ள வில்லங்கத்தை சொல்லிச்சு என்பதெல்லாம் சொன்னோமா, அது அப்படியே பிடிச்சிட்டாரு நம்ம மருத்துவரையா. கைலாபுரத்திலிருந்து பிடிச்சு மின் பணியில் காலதாமதம் ஏற்படுத்திய ஒப்பந்தக்காரர்களிடமிருந்து, யாரு தனியார் ஒப்பந்தக்காரர்களிடம் 7000 கோடி அபராத தொகை மின் உற்பத்தி கழகம் வசூலிக்காதது ஏன் கேட்டுப்பட்டார? நல்லா தானே கேட்டிருக்காரு. சிறந்த கேள்வி அது. மருத்துவரையா பல்வேறு விஷயங்களை முந்திக்குவார்களுக்கு இது சிறப்பான கேள்வி. தமிழ்நாடு மின்சார வாரியம் ஓரளவுக்கு இப்ப முதலமைச்சர் ஜெயலலிதா அவருடைய அறிவுறுத்தல் என்பதில் குறிப்பாக
மின்வெட்டு இல்லைங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு தமிழ்நாட்டில். ஆனா அந்த மின்சார வாரியம் லாபத்தில் இயங்குவதாக இன்றளவும் சொல்வதே இல்லை. குறிப்பாக இந்த மின்சார வாரியத்தை ஏமாற்றுவது ராமதாஸ் ஐயா சொன்னது என்னன்னா, தனியார் தொழிற்சாலைகள் தான் மின் திருட்டு பண்றாங்க. அரசியல் கட்சிகள் எப்பயாவது திருடுவாங்க, இந்த மீட்டிங் திருடுவாங்க. ஆனா தொழிற்சாலைகள் திட்டமிட்டு திருடுறார்கள். மக்கள்கிட்ட இதே மின்சாரம் என்ன பண்ணாக்க, ஒரு மாதத்துக்கு ஒரு முறை மின்சார கணக்கீடு எடுக்காமல் என்ன பிரச்சனாக்க 2 மாதத்துக்கு ஒரு மின்சார கணக்கீடு பண்ணுது. காரணம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல போனாக்க அந்த கணக்கீட்டு தொகை அதிகம் பண்ணாக்க 2 மடங்கு வசூலிக்கிறார்கள். நேரடியாக மதுபானத்துறை வச்சிருக்கிறாங்க, பெட்ரோல் வரி இருக்கு, அரசுக்கு வருமானம் இருக்க பல்வேறு துறைகள் இருக்கிறது. அந்த துறைகள்லாம் வெளிப்படையாக அறிவிக்கிறது. டாஸ்மாக் சரக்குல வரி தான் இருக்கு. இப்பொழுது கூட ஆயத்தொகை உயர்த்திருக்கிறாங்க. இருந்தாலும் கூட அந்த ஆயத்தொகை வரி உயர்த்துவதன் மூலமாக டாஸ்மாக் சரக்குகளுக்கு வரி உயர சொல்லிருக்காரு. குறிப்பாக சவுண்டே சொல்லிருக்காங்க, நல்ல விஷயம் தான். ஆனா அந்த மறைமுகமாக மக்கள் மீது 2 மாதத்துக்கு ஒரு முறை மின் கிடைக்கிறதால நிறைய மக்கள்கிட்ட பணத்தை பிடுங்குது மின்சார வாரியம். அப்படி பிடுங்கினா கூட அவர்கள் திருப்திகரமா இல்லை. இல்லைங்க, அந்த விஷயம் இல்லைங்க. அதாவது ராம்தாஸ் சொல்லி இருப்பது என்னன்னு சொன்னா, ரொம்ப தெளிவா வட சென்னை 2ஆம் கட்ட அனல் மின் திட்டத்தில் 2 மின் உற்பத்தி அலகுகளும் யூனிட், மேட்டூர் 3ஆம் கட்ட அனல் மின் நிலையமும் 2011ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தின் முன்பே மின் உற்பத்தியை தொடங்கி இருக்கணும். வாக்குறுதி கொடுத்தியோ? அதுக்கு பிறகு வடசென்னை அனல் மின் திட்ட முதல் அலகு 33 மாதங்களும், 2ஆம் அலகு 30 மாதங்களும், மேட்டூர் அனல் நிலைய திட்டம் 24 மாதங்களும் தாமதமாக உற்பத்தியை தொடங்கியிருக்கு என்ற குற்றச்சாட்டு தான் தலைமை கணக்கு தணிக்கையாளர் வச்சிருக்காரு என்பதை சுட்டி காட்சி போட்டு அதுல காலதாமதத்துக்கு மாதம் 1க்கு 107 கோடி வீதம் அத்திட்டத்தின் ஒப்பந்தக்காரரான பிஜிஆர் குழுமம் என்ற குறிப்பிட்ட தனியார் மின் உற்பத்தியாளர்களை சொல்லி அவங்கள்ட்ட நீங்க அபராதம் வாங்கியிருக்கணும். வட சென்னை அனல் மின் நிலைய திட்டத்தின் 2 அலகுகளை நிறுவனத்தில் ஏற்பட்ட காலதாமதத்திற்கு ஒவ்வொரு அலகுக்கும் வாரத்திற்கு தலா 12 கோடி வீதம் அதன் ஒப்பந்தக்காரரான பெல் நிறுவனத்திடம், அது மத்திய அரசாவே இருக்கட்டு, ஆனாலும் கூட அது தமிழக அரசுக்கிலிருந்து தனியார் தான் வெளியே கொடுத்தது தான், அவங்களுக்கு சேர்ந்து அபராதம் வாங்கியிருக்கணும். வட சென்னையிலும் சரி மேட்டூர்லையும் சரி இப்படி 7418 கோடி அபராதம் வசூலிக்கப்பட்டிருக்கணும். நீங்க வசூலிக்கல என்பதை சொல்லி, இதே போல காலதாமதம் காரணமாக 2256 கோடி யூனிட்டுகளை என்ன காலதாமதம் பண்ணிட்டாவ என்பதில் இருந்தும் நீங்க 7000 கோடி வசூல் பண்ணாம இருந்துட்டிய, இதற்கு நடவடிக்கை எடுக்கணும் என்றால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தான் இப்ப பதில் சொல்லி ஆகணும். ஞானதேசன் மின்வாரி தலைவராக இருக்கிறாரு, அவரால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்றாரு. குறிப்பாக பல்வேறு திட்டங்களுக்கு, புதிய மின் திட்டங்களுக்கு ஒப்பந்தங்கள் கொடுத்தாலும் கூட அந்த டெண்டர் எடுப்பவர்கள், ஒரு பெரிய ஆந்திராக்காரர்களுக்கு முன்னாள் கவர்னர் வேண்டியப்பட்டவர், அவர் டெண்டர் எடுத்து கூட அந்த படி இன்னும் ஆரம்பிக்கவில்லை. எங்க விதிப்படி அந்த ஆந்திராக்காரர் அவரா இருக்கட்டும், தனியாரா இருக்கட்டும், இன்னொருத்தரா இருக்கட்டும், மத்திய அரசு பேர்ல வரட்டு, ஆனா விதிப்படி அவர்கிட்ட அபராதம் வசூலிக்கணும் சொன்னா இங்க 70,000 கோடி ரூபாய் தமிழ்நாடு மின் வாரியத்திற்கு நட்டம் வராது. அது அந்த அதிகாரியா இந்த அதிகாரியா, நல்ல அதிகாரியா, நல்லவரா இருந்தா வல்லவரா இல்லனா விஷயம் என்னன்னா, நல்லவர் கெட்டவர் செயல்பாட்டை வைத்துத்தான் பார்க்க வேண்டும், வடிவத்தை வைத்தல்ல. நாங்க ஆசையே வாங்கலீங்க, ஆனா அரசாங்கத்துக்கு நட்டை ஏற்படுத்திடுவாங்க, இது நல்லது அல்ல. அரசு அதிகாரிகளை முழுமையாக செயல்படுத்துறதுக்கு சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரும் அரசு விட்டு வைக்க. அப்ப என்ன செய்யணும்னா, குறிப்பிட்ட அதிகாரி குறிப்பிட்ட அமைச்சர் என்பதெல்லாம் பதில் சொல்ல வேண்டி வரும் என்று சொன்னால், இதே போலத்தான் மறுபடியும் இந்த சிஏஜி சொல்லுது, ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீசஸ் மாடர்னைசேஷன் டார்டி என்பதாக தீயணைப்பு துறையையும் அதில் உள்ள அந்த மீட்பு பணி என்ற துறையையும் சேர்த்து அதனுடைய நவீனமயமாக்கல் என்பதிலும் கூட என்ன தெளிவா TNFRS ஆங்கிலம் சொல்றாங்க, மல்டி ஹசார் ரெஸ்கியூ என்ன பல்முனை மூலமாக செய்வதில் என்ன 18 மாதங்கள் அதனுடைய கொடுக்கப்பட்ட திட்டத்தை தாண்டி அவர்கள் 2009ஆம் ஆண்டிலிருந்து 2012 வரை, என்ன அர்த்தம், 2009, 2010, 2011 பாதி வரை திமுக ஆட்சி, அப்புறம் 11 முழுக்க, அப்புறம் 12 அதிமுக ஆட்சி. 2 இடத்துலையும் மறுபடியும் ஆட்சி மாறினாலும் காட்சி மாறலங்கிற மாதிரி அதிகாரிகள் என்ன பண்றாங்க, அதனுடைய பொறுப்பாளர்கள் என்ன பண்றாங்க என்றால், அட்வான்ஸ்டு வாட்டர் டெண்டர்ஸ்
என்பதாக அவர்கள் ஒரு உயர்ந்தபட்ச கருவிகளை டெண்டர் போட்டு வாங்குவதிலும், குயிக் ரெஸ்பான்ஸ் வெஹிக்கிள்ஸ் என்பதாகவும், அதேபோல அதற்கான வாகனங்களை வாங்குவதிலும், ஹை பிரஷர் பம்ப்ஸ் அதிக அழுத்தம் உள்ள பம்புகளை வாங்குவதிலும் நவம்பர் 2009 ஆண்டு நடுவண் அரசால் 13.6 கோடி தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்டது. அதை முழுக்க செலவழிச்சா, அதாவது 75 விழுக்காடு மொத்த செலவில் 13.6 இது ஒதுக்கீடு தொகை. அதுல 10.45 கோடி மத்திய அரசு கொடுத்துருச்சு ரிலீஸ் பண்ணி தமிழக அரசுக்கு. அதுல 25 விழுக்காடு தான் 4.26 கோடி தான் செலவழித்தது என்றால், சம்பந்தப்பட்டவர்கள் மீதி பணத்தை எங்கே 6 கோடி வரை திருப்பி விட்டார்கள் என்பதற்கு பதில் சொல்லணும். இதுதான் அந்த தணிக்கை குழு கேட்கக்கூடிய கேள்வி. அதனாலதான் இந்த கேள்வி கூட அண்ணாசாலை ஆங்கிலேயர் போட்டதை கூட அண்ணாசாலை தமிழேடு மத்திய அரசு தந்த 68.40 கோடிக்கு முறையான கணக்கு இல்லை என்று தெளிவாக போட்டு கிழிச்சிருக்காவோ. இத்திட்டத்திற்கான 11வது ஐந்தாண்டு திட்டத்திற்கு வழங்கப்பட்ட 211.48 கோடி ரூபாய்க்கும் பயன்பாட்டு சான்றிதழை மத்திய அரசுக்கு திட்ட இயக்குனர் வழங்கியுள்ளார். அப்படி இருந்தும் கூட 88.40 கோடி ரூபாய் இருப்பு இருந்துச்சு என்பதையெல்லாம் எடுத்து சொல்லி இதுலயும் விளக்கமா போட்டுட்டாங்க. அந்த ஆட்சியிலையும் தற்போதைய ஆட்சியிலையும் இருக்கிற செயலர் அரசுடைய நிதித்துறை முதன்மை செயலர் சண்முகம் தான் தொடர்ந்த ஒரே ஆளு மறுபடியும் அவர் தான் செஞ்ச தப்பையே தான் சரி செய்ய மாட்டார். அதுதானே இல்லைங்கப்பா. அப்போ இந்திய ஆட்சி பணி என்பதனால நீங்க இதுல பாத்தீங்கன்னா, இன்னமும் சொல்ல போனா அந்த நேரத்துல உள்துறையில செயலாளராக இருந்தவர் ராஜகோபால், அது அடிக்கு பேர் பண்ணவர். அப்படி பேரு நல்ல நேர்மையானவர்னா இந்த தப்பு நடந்திருக்க, இதற்கு என்ன வழி என்று சொல்லணும். சரி, அவரை மாற்றி வேற ஒருத்தர் உள்துறை கொண்டாந்தா உடனே இருக்க மாட்டேங்க தமிழ்நாட்டில் அவரு இந்திய ஆட்சி பணி நானு அப்படின்னு சொல்லி போட்டு அப்படியே உச்சி குடிமை பிடிச்சுக்கிட்டு அங்க போயிட்டார் நடுவண் அரசுக்கு. என்றாலும் கூட இவர்களெல்லாம் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் என்பதை நாம் சொல்லி, என்ன ரிவோக் சேஞ்சஸ் டு குண்டாஸ் ஆக்ட் என்று கேட்கிறாரே நம்ம வைகோ அவர்கள், அதிலும் கூட ஐயா குண்டாஸ் ஆக்டே தப்புயா, அதுல என்னையா மாற்றம் என்பதா மனித உரிமை அவர்கள் கேட்காங்க. காலேஜ் ரிட்ராக்ட்ஸ் இன்வைட் டு தலித் ஆக்டிவிஸ்ட் ஆஃப்டர் ஏபிவிபி த்ரெட் என்று அந்த மும்பையில் இருந்து வந்திருக்கிறது. அந்த சென்ட் சேவியர்ஸ் கல்லூரியில் அங்கே ஷீதல் கபீர் கலா என்ற அந்த நக்சல்வாரி ஆதரவுன்னு சொல்றாங்களே தவிர தலித் சமூகத்திலிருந்து வந்த அந்த பெண் மிகச் சிறந்த பேச்சாளர், அவரை வரவிடாம அங்க இருக்கக்கூடிய சங் பரிவாருடைய அகில இந்திய பாரதிய வித்யார்த்தி பரிஷத்து கிளப்பம் கிளப்பி உடனடியாக வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்களாம். இது எங்கேயோ நமக்கு இடிச்ச மாதிரி இருக்கு. சென்னை பல்கலைக்கழகத்திலையும் அமெரிக்காவில் இருந்த அந்த ஆமீனாவை இந்திய தௌஹீத் ஜமாத்து தடுத்ததுனால வரவிடாம பண்ணிட்டாங்களே, இதெல்லாம் கருத்துரிமைக்கு மறுப்பு இல்லையா என்ற கேள்வியும் நாம கேட்டு திங்கட்கிழமை வைப்பதற்காக சந்திப்போம்.